இதனால கூட நாங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன சொன்னா, காரியங்களை சரி செய்தல். ஆங்கிலத்தில் செட்டிங் திங்ஸ் ரைட். காரியங்களை சரி செய்தல். ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த இயர், வருஷத்தின் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணலாம், சரி பண்ணிடுவோம். அப்போ இந்த வருஷத்தை முடிக்கும் போது மகிமையில முடிக்கலாம். ஆமென். glory to God, glory to God, hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. அப்போஸ்தலர் பவுல் அங்கே தன்னோடு கூட இருந்தவர்களிடத்துல நான் சொல்ற காரியம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, மறைத்து வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் இந்த பூமியிலே தன் திட்டத்தை நம் மூலமாய் செயல்படுவதற்கு இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் காரியங்களை அல்லது நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள், ஜெயமெடுக்கிற காரியங்கள், மேற்கொள்ளுகிறவைகள், அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு காரியங்கள் அல்லது வழிகள் அல்லது வாழ்க்கை என்று சொல்லலாம், அதை நமக்கு வைத்திருக்கிறார். இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கைக்குள்ள நாம் நடக்கும் பொழுது என்ன சொன்ன, ஜெயமா இருக்கும் வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், அது மாத்திரம் மேற்கொள்ளுகிற வாழ்க்கையா இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதுமே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இது கனவு இல்லை, இது நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. இது ஏதோ ஒரு ஆசையா, ஒரு நாள் ஆசை போல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த வாழ்க்கையில நடத்துவதற்கும் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது ஏதோ ஒன்று நம்ம என்ன சொன்னா, we have to work for it or strive for it, இதுக்காக கஷ்டப்படணும், பயங்கரமா பிரயாசப்படணும் இல்ல. கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வாழ்க்கையை நடத்த, அவர் நம்மை அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறியணும். இரண்டாவது, இந்த வாழ்க்கையில அவர் நம்மை நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நம்ம என்ன பண்ணணும், அறியணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அப்போ தேவ ஜனங்களுக்கு மிக மிக அவசியமானது என்னன்னு சொன்னா, the counsel of God, தேவனுடைய ஆலோசனை. If you have to set things right, உங்களுடைய வாழ்க்கையில அது டைட்டில் கொடுத்துருக்க மாட்டேன், பட் அதோடைய ஃபுல்லா முடிக்கணும்னு சொன்னா, setting things right for the supernatural living, ஆவிக்குரிய அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு காரியங்களை சரி செய்தோம். Setting things right for the supernatural living. இந்த பூமியில ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியில நம் வாழ்க்கையில நாம் நடப்பதற்கு காரியங்களை சரி செய்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? எந்த ஒரு அவசியம் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, மறைக்காம அறிவித்தேன். ஏனென்று சொன்னால், இந்த ஆலோசனையை பெற்று நாம் நடந்தால் மாத்திரம்தான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம் நடக்க முடியும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 11:14. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ இல்ல,
ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்போ ஆலோசனை என்பது அவசியமாக இருக்கிறது. If there is no counsel, then people fall. அழிந்து போவார்கள் சொல்லலாம், அல்லது தங்களுடைய வாழ்க்கையை வாழ தெரியாம போகலாம், அல்லது தேவ மகிமையை காணாமல் போகலாம். என்ன சொன்னார்? தேவனை போல இங்க வாழ முடியாம போகலாம். Because they lack counsel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். And it will not become success. Your thoughts, your plans will not become success. சித்தியாமல் போகும். ஏன்? நல்ல எண்ணங்கள் இருக்கிறது, நல்ல ஆசைகள் இருக்கிறது, நல்ல திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அது வாய்க்காமல் போகும். ஏன் என்று சொன்னால் நல் ஆலோசனை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்த பொழுது எல்லாருமே நமக்கு என்ன ஆசை? ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும், கர்த்தரை போல வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், எல்லாம் ஆசை. ஆனா என்ன பிரச்சனை? வாழ்க்கையில் நடந்து போகும் பொழுது சித்தி பெருக மாட்டேன், அல்லது it is not becoming success. ஏன் சொன்னா there is no counsel. counsel இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஞாபகத்தை கொள்ளணும், it's not that we don't take advice. யார்கிட்டயும் அட்வைஸ் எடுக்காம இல்லை, நமக்கே நிறைய அட்வைஸ் கொடுத்து தெரியும். That's the Lord. The counsel of what I am talking is not the counsel of a man, it's a counsel of God. Hallelujah. மனுஷனுடைய ஆலோசனை பேசுறேன். இங்க வேதத்துல சொல்லுகிற ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவான்னு சொல்றது மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை. இது தேவனுடைய ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ஆலோசனை இல்லைன்னு சொன்னா எண்ணங்கள் என்ன பண்ண முடியாது, சித்தியாம போகும். எல்லா தாட்ஸாவே இருந்துடும், எதுவுமே என்ன வந்து வாழ்க்கையாய் மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போறாங்க. ரெண்டாவது அவருடைய எண்ணங்கள் என்ன ஆகல, சித்தியாவது. So whatever the thoughts they have, the desires they have, எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, அவங்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது. இன்னொன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இருக்கு. நம்ம யுத்தத்துல போகும் பொழுது நல் யோசனை. அல்லேலூயா. godly counsel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ you cannot just like that. நான் வைத்துக்கணும். நீங்க ஒரு யுத்தம் பண்ண சொன்ன, ஒரு ஜெபம் பண்றோம்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்கிறோம்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, டக்குன்னு எடுத்துட்டு பண்ண முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, நல் யோசனை. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. இந்த வசனங்களை கொடுக்கிறேன்னு சொன்னா, ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை எத்தனை முக்கியமானது என்பதை நான் சொல்லிக் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ நல் யோசனை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்யக்கூடாது. ஏன்னா யுத்தம் எதற்கு பண்ணுகிறோம் தெரியணும், எப்படி பண்ணணும்னு தெரியணும், அந்த பண்றதனுடைய விளைவு என்னவா இருக்கணும்னு நமக்கு தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இது not just asking something from God. You must know everything. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா முடிவு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஆரம்பம் இல்லை, காரியத்தினுடைய முடிவு மிக 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 முக்கியம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லதுதான் செய்ய, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப முடிவு என்னது? அதுதான் முக்கியம். நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. அப்ப என்னது? முடிவு. So the end is more important before you do anything. Praise the Lord. அதுதான் காரியம் வாய்க்கணும். காரியம் வாய்க்கணும்ன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த முடிவு எதற்காக கர்த்தர் வைத்திருக்காரோ அந்த முடிவு உண்டாகும். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்ததே ஆகில் அது என்னது? மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. அப்போ அவனுடைய ஆலோசனை என்ன? அந்த கோதுமை மணி கையில மாத்திரம் வைத்திருந்தா அது தனக்கு ஒரு பிரோஜனம் இருக்காது. அது விழுந்து செத்தது ஆகில் அதிக பலனை கொடுக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், நாம் நமக்காக என்ன பண்ண மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சுயமானதை அந்த கல்வாரி சிலுவையில அறைய வேண்டியதாக இருக்கிறது. இதான் யோசனை. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில அறைந்து இருக்கிறார்கள். ஏன் அறையணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தி எண்ட் ப்ராடக்ட்? நான் என்னை அறைந்தால்தான் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற முடியும். இதான் நல்ல ஆலோசனை. நல்ல ஆலோசனை. அப்ப யுத்தம் பண்ணுகிறேன். இந்த பூமியில எனக்கு யுத்தம் உண்டு. இயேசு ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல எனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவனுக்கு எனக்கு என்ன இருக்குது? யுத்தம் இருக்கிறது. மறந்துடாதீங்க. அப்ப இந்த யுத்தத்துல நான் போகும்போது நல் யோசனை செய்து நான் யுத்தம் பண்ணணும். அப்போ அந்த யுத்தத்துல போகும்பொழுது எனக்கு என்ன தெரியணும்? யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிலுவையில என்ன அறைய தெரியணும். அதனாலதான் ஞானஸ்தானம் அடக்கம் பண்ணி கிறிஸ்துவோட எழும்புறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கலாமா வேணாமா அந்த கொஸ்டின் பாருங்க. So what is baptism? So I'm burying myself. அதனுடைய அடையாளம். அப்போ என்னை நான் அடக்கம் பண்ணாவிட்டால் நான் அவரோடு கூட என்ன பண்ண முடியாது? உயிரோடு எழுப்ப முடியாது. என்னை நான் சிலுவையில் எனக்குரியவை இல்லை, நான் சிலுவையில் அறியாவிட்டால் நான் கர்த்தருக்காக பயன்படவே முடியாது. நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ண. ஆலோசனை இல்லாத இடத்துல நம்ம ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். வசனத்தில் தேங்க்யூமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதத்தை எடுப்போம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஸ்தோத்திரம், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? நல்ல. அப்ப ஆலோசனை எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தை. அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? வேற எங்கிருந்து வரல? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விட்டு வெளியிலிருந்து வருகிற எந்த ஆலோசனையும் அது கர்த்தருடைய ஆலோசனை அல்ல. பிரைஸ் தி லார்ட். கிளியர் பண்ணிக்கங்க. நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ காட் ஸ்பீக்ஸ், many are not written. ரொம்ப ஜாக்கிரதையாக. ஏன்னா என்ன எழுதப்படலைன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். ஆமென். இதை என் கையில கொடுத்திருக்கார் என்று சொன்னால் இது எனக்கு போதுமானது. ஆமென். இதுக்கு அடுத்த காரியங்களுக்குள்ள போகாதீங்க.
சொல்லுவோம். I don't know, it may be a good intention or a bad intention. நல்ல ஆலோசனை, கெட்ட ஆலோசனை. ஆனா அது நான் யோசிக்கிறது, அது தேவையில்லாத ஆலோசனை. இதுக்கு வெளியில கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாட்டில் இருக்கும் பொழுது அப்போ இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை கையும் கடமா பிடிச்சிட்டு வராங்க விபச்சாரத்துல. அப்போ அவங்க எல்லாரும் இவளை மோசையின்படி அவரை கொல்ல பெற வேண்டியது கல்லறிந்து. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்ற. அப்ப ஆண்டவர் குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார் சொல்றோம் வசனம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நான் ஜெபிச்சு ஆண்டுகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் நீங்க எழுதுனீங்க? அப்ப ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் மன்னிப்புன்னு எழுதினார். இப்ப இதை கேட்கும் போது எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு சத்தியத்துல, அந்த நாட்கள்லாம் கிடையாது. எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஆண்டவர் பேசியிருக்காரு, நமக்கெல்லாம் சொல்லல. இப்படிதான் அந்த நாட்கள்ல. இப்பெல்லாம் உடனே கூகுள் போட்டுருவாங்க. அந்த நாட்கள் அப்படியே நம்புவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எப்படி கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்ச நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியாம இருந்தாங்க. ஒரு பிரசங்கம் ஒருத்தர் பண்றாரு, அப்பெல்லாம் யூடியூப்ல கிடையாது. அப்ப பிரசங்க நேரம் இருக்கணும். அப்ப அவரு பேசுறாரு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் என்ன எழுதினார் தெரியுமா? நான் ஜெபித்த 40 நாட்கள் உபவாசம் இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அங்க என்ன எழுதினார் தெரியுமா? நின்று கொண்டு தன்னுடைய பாவங்களை அவர் எழுதினார். இப்ப எந்த ஆவியானவர் சொன்னார்? புரியுதான் சொல்றது? நான் யாரையும் தப்புன்னு சொல்ல விரும்பல, ரைட்டுன்னு சொல்ல விரும்பல. அது அவங்கவுங்க மனிதர். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா பக்தி விருத்தியை உண்டாக்கல, குழப்பத்தை உண்டாக்குறீங்க. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப நான் சொல்றேன், அதுல என் பேரை எழுதினாங்க, டிஸ்பியூட் பண்ண முடியுமா? அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்லலாம், ஏன்னா வேதத்துல இல்ல. எது சத்தியம் என்பதை நான் அறிய வேண்டுமானால் வேதத்தை நான் வாசிக்கணும், வேதத்தை தேடணும். புரியுதா உங்களுக்கு? வேதத்துல இல்லாததை நான் எங்க போய் தேடுவேன்? Be very careful. அதனாலதான் அந்த TPM, the Pentecostal Mission, மூன்றாவதாக வந்த அவர் தான் தலைவராக வந்தாங்க, ஆலன் சொல்லிட்டு. அவரை அந்த சபையார் கடைசி நாட்களில அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. நீங்க அதெல்லாம் நீங்க போய் படிக்கலாம், இதெல்லாம் வரலாறு, யாரும் மாற்ற முடியாது. அவர் வந்த பின்புதான் சிபிஎம், பழைய சிபிஎம், இப்ப டிபிஎம். அவர் வந்த பின்புதான் திருமணம் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நிறைய இது. அவர் சொன்னார், 40 நாள் உபவாசம் பண்ணின பின்பு கர்த்தர் தம் தூதனை அனுப்பி எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்தார். சபை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அதுக்கு முன்னாடி அதை ஆரம்பித்தவர், அவர் திருமணமானவர், அவருக்கு 3 பிள்ளை. அடுத்தது தலைமை போதவராய் வந்தவர், அவருடைய மூத்த மகன், அவர் திருமணமானவர். புரியுதா சொல்றேன்? கடைசி காலத்துல அந்த 3வது இருந்த அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய போதனைகளை வெளியெடுத்து போடல. மூப்பர்கள் அமர்ந்து வேதத்துல வாசிச்சீங்கன்னா பவுல் எழுப்பி கேள்வி கேட்கிறாரு. உடனே அப்போஸ்தலர்கள் கூடி கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றி அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் எழுதுறாங்க, புறஜாதியாருக்கு என்ன எழுதணும். ஆமென். ஏனென்றால் நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. ஒரு மனுஷனுடைய காரியங்கள், அதாவது டாக்டரின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களாக என்ன பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒன்று எடுத்துறாதீங்க. சொல்லுவாங்க ஆலோசனை, அதுதான் பேர். ஆமென். வேதத்துக்கு போங்க, வேதத்துக்கு போங்க. ஆமென். இந்த வேதம் உங்களோட பேசும். ஹல்லேலூயா. It answers you. நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் சொல்றேன்னா,
வழியிலே நடப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாங்க. துன்மார்க்கு என்று சொல்ல உடனே இட்ஸ் நாட் தி விக்கெட், இட்ஸ் அன்காட்லி. பிரைஸ் சொல்லலாம். துன்மார்க்கர் யாருன்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், சன்மார்க்கம் இல்லாதவங்க. எவ்வளவு தன்னுடைய ஆப்போசிட் துன்மார்க்கம். அப்போ தேவ பிள்ளைகளாக நாம், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிற நாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எப்பொழுதுமே தேவனுடைய ஆலோசனையை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு செம்மையை தோடுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். அதனால நீங்க என்ன பண்ண சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் தயவு கூர்ந்து உங்களுக்கு செம்மையை தோன்றுறது எடுக்காதீங்க, வேண்டாம். வாசிக்கலாமா ஒரு வசனம்? The Counsel of God போலாம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம எடுக்கிறோம். சங்கீதம் 33:11 பாருங்க. Psalm 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். His counsel does not change. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியிருந்தாலும் சரி, 6000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருந்தாலும் சரி, அது மாறாது. Hallelujah. Why do I go to him? Why I run to him? Because it never changes. It's for all time. எல்லா காலத்திற்கும் அவருடைய ஆலோசனை நிற்கும், தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். Hallelujah. இப்ப ஒரு ஜெனரேஷன், இது 21st ஜெனரேஷன், இன்னொரு Z ஜெனரேஷன், ABCD எல்லாம் போட்டுக்கலாம். புரியுது உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் ஒரு ஆலோசனை இங்கதான். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to be very careful with this. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 19:21. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இப்ப என்ன பிரச்சனைன்னா, என் லைஃப்ல அவருடைய யோசனை அல்லது அவருடைய ஆலோசனைப்படி என் வாழ்க்கையை நடத்துறேனா, இல்ல என் ஆலோசனைப்படி நடத்துறேனா, அல்லது உலகத்தாருடைய ஆலோசனைப்படி நடக்கிறேனா, என் முற்பிதாக்கள் அல்லது என் பெற்றோர்கள் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறேனா, எதனாலே நடத்தப்படுகிறேன், என் சுயத்தினாலே நான் நடத்தப்படுகிறேனா? ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், பிரயோஜனம் இல்லை எனக்கு. வேற எந்த ஆலோசனையின்படி நான் நடந்தாலும் எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அது எனக்கு வெறும் என்ன கொண்டு வரும், கஷ்டத்தை, பாடுகளை, வேதனையை, துக்கத்தை கொண்டு வரும். ஏன் சொன்ன புது வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கிற கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டியதா இருக்கிறது. ரொம்ப முக்கியம். You have to set things right now. செட் பண்ணணும். ஏன்னா அப்பொழுதுதான் நான் ஆவிக்குரியவனாக, இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாக நான் காணப்பட முடியும். கர்த்தருடைய ஆலோசனை இந்த வார்த்தையானது அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய ஆலோசனை சொல்லும் பொழுது வேதத்தை தான் இருக்கிறது, வேதத்தை விட்டு வைக்கீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை, அது தேவ ஆலோசனை எப்படிப்பட்டது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது ஆவிக்குரியதா இருக்கிறது, அது உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த ஆலோசனைக்குள்ள என்ன கர்த்தர் சொன்னாரோ அதை செய்யக்கூடிய வல்லமை அதற்குள்ள இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்பது கர்த்தர் அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது, வல்லமை இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள உயிர்ப்பிக்க கூடியதா இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள எல்லாம் உருவாக்கக்கூடியதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பதஷ்டம் எனக்குள்ள இருக்குது, எகிப்தின் சேனை இருக்கிறது, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு பலன் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். பதஷ்டம் இருக்குது உள்ள,
இப்ப இந்த பதஷ்டம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை தேவ மனுஷனுக்கு போகிறான். தேவ மனுஷன் சொல்லுகிறான், நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த ஆலோசனையை வாங்கினா என்ன செய்யணும்? அமரணும்னா எதை பத்தி தூக்கி போடணும்? பதஷ்டத்தை, என் அவிசுவாசத்தை தூக்கணும். என்ன உட்கார முடியாது. ஒரு இருதயம் தான் இருக்குது, ஒரு மைண்ட் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏதாச்சும் ஒன்னதான் கேட்க முடியும். அவருடைய வசனத்தை கேட்கிறேன், கேளுங்க. உபவாசம் பண்ணுங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா மண்ணுக்குள்ள பூரா நீங்க நினைச்சதுதான் இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் அதான் செய்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனுடைய ஆலோசனை தான் கடைசியில் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணாலும் உங்கள் ஓட்டத்துல நீங்க வரவே முடியாது. அதான் முக்கியம், நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போறது இல்லை. நம்ம இப்படிதான் வாழ்ந்தாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு பாதையை கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்ப அந்த பாதையிலே நான் போக வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனையில தான் நாம் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எரேமியால சொல்லும் பொழுது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறார். 7:23, Jeremiah chapter 7 verse 23. நல்லா பாருங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். சொல்றேன் உங்களுக்கு என்னவா, இது நான் கற்பிக்கிற எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக நடவுங்கள். நான் கற்பிக்கிற எல்லா வழியும் நடந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? நன்மை உண்டாகும். நீங்களா நடந்து 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 பாருங்க, நடந்துகிட்டே இருப்பீங்க, ஓடிட்டே தான் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும். இப்ப என்ன பாருங்க, என்ன இருதயமா? பொல்லாத இருதயத்தின் யோசனைகள். ஏன்னா இந்த இருதயம் திருக்குள்ளது. இந்த இருதயத்துக்கு என்ன பண்ணணும்? தன் சுயம்தான் பிடிக்கும், தனக்கு லாபமானது, தனக்கு இஷ்டமானது இதுதான் பிடிக்காதுக்கு. சோ ஆண்டு சொல்றாரு, நீங்க விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன், அப்பா வாங்க இல்லக்கு நடங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மாட்டோம். தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி போய் படியும் கடினத்தின் படியும் நடந்து என்ன பண்ணாங்களா? முன்னாடி போல அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. இந்த வருஷம் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். அக்சலரேஷன் தீவிரமாக நடக்க போகிறது. கட்ட செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நல்லவர். அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படியும் கடினத்தின்படியும் நடந்தால் நீங்க முன்னாடி போக மாட்டீங்க. இப்போ வாக்குத்தத்தம் எனக்கு நடக்கல, ஆண்டவர் சொன்னது எனக்கு நடக்கலன்னு சொன்ன காரணம் யோசனை அவரது இல்லை, என்னுடைய பொல்லாத இருதயத்தின் யோசனை. சோதர் மாட்டவர். தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்டவன் சொன்னா இந்த பொல்லாத இருதயம் சொல்லும், இங்க சாப்பிடுறதுக்கா இப்படியே இங்க உட்கார்ந்தா என்ன பண்ண போறோம்? முடிய போகுது நம்ம கதை. இந்த பொல்லாத அதுதான் சொல்லும். இப்ப நம்ம கடினம் உண்டாகும். என்ன கடினம்? எங்களுக்கு எகிப்துல பிரேத குழியில் இல்லைன்னு சொல்லிட்டு வனாந்தத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றோம்? Questioning God.
I think அந்த மோசஸ் அந்த மூவி தான் நினைக்கிறேன். I think this will be one of the அந்த டயலாக். அப்போ அந்த ஃபேரோ சொல்லுவான், அவன் யூஸ் பண்ற வேர்டு, the God of Israelites is a poor general. இஸ்ரவேலின் சேனைகளின் தளபதி அவருக்கு யுத்தம் சரியா தெரியல. யூஸ் a word, is a poor general. ஆனா அவனுக்கு தெரியல, வனாந்தரத்துல வழியை உண்டாக்குறவரும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குறவர், இல்லாதவர்களை இருக்கிறதுமாய் அழைக்கிறவர், அவர் செய்ய வல்லவர். Hallelujah. He was never poor. He had a plan. Amen. அவர் அடைச்சி இஸ்ரவேலர் அடைச்சி வைக்கல, எகிப்தியரை அழிப்பதற்கு வழியை உண்டாக்கினார். Hallelujah. Amen. அதான் அவருடைய ஆலோசனை பிடிக்கணும். அவருடைய ஆலோசனை எப்படின்னு சொன்னா, உங்களை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார். நான் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவத்திலிருந்து நிறைய கொண்டு வந்தார் இல்லையா? பிசாசை அவர் உங்களை கொண்டு நிர்மூலமாக்கினார். பாவத்தினுடைய பிடி உடைந்து போனது, மரணத்தின் அதிகாரம் உங்களுக்கு உடைந்து போனது. மறந்துடாதீங்க, என்னை தப்புவித்தது மாத்திரமல்ல, எனக்கு எதிராக இருந்த மரணத்தை அவர் ஜெயிக்க வைத்தார். என் சாபத்தை உடைத்து போட்டார், என் அவமான நிந்தைகளை நீக்கி போட்டார். அடிமைத்தனத்தை உடைத்து என்னை சுயாதீனாய் நிறுத்தினார். Open your eyes today. உங்களை தப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். உங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். இதுவரைக்கும் உங்களை ஜெயம் எடுத்தது, உங்களை அடிமைப்படுத்தினது வெட்கப்பட்டு போகும். மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயம் என்று சொல்லி கேட்கறதுக்கு வருவோம். அம்மா பிசாசு அடிமைத்தனவனை பார்த்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ என்று சொல்லுவோம். See, this is your God. Hallelujah. This is your God. கண்கள் திறக்கட்டும். அதனால நம்ம ஆலோசனை போகாதீங்க. நமக்கு என்ன நம்ம தப்பிக்கணும். ஆனா அவர் அப்படி இல்லை. He made him to come. He made him to follow them. பின்பாக அவன் திறந்து வர வைத்தாரு. பின் என்ன பண்ணாரு? செங்கடலிலே அவர்களை பின்தொடர செய்தார். அல்லேலூயா. ஆமா, உங்கள் சத்துரு பின்தொடரும் போது பயந்துடாதீங்க. இன்று காண்கிற எகிப்தனை என்றுமே இனி நீங்கள் காண்பதில்லை என்ற ஆலோசனையை பற்றி கொள்ளுங்க. ஆமா, see, God has a great plans for you. ஆமா, see, everything we go through our life, கடந்து போகிற பாதை என்ன தெரியுமா? உங்களை உருமாற்றுகிறார், உங்கள் சத்துருவை நிர்மூலமாக்குறார். After that, they never met the Egyptians. Amen. அதற்கப்புறம் எகிப்தியர் என்ன ஆச்சு? இல்ல, இந்த எகிப்தியருக்கு நடந்ததுனால அவங்க கடந்து போன ராஜ்யத்துல எல்லாம் பயந்து நடந்தாங்க. Hallelujah. Praise the Lord. See, challenges, tribulations are for your glory. உங்கள் மகிமைக்காக அது வந்து கொண்டிருக்கிறது. Glory to God. புரிஞ்சுக்கணும். Hallelujah. பார்வோன் அவன் சேனை செங்கடலில் அமிழ்ந்து போனதுனால என்ன நடந்து சொன்னா, பெரிய பெரிய ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள். மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை மரணத்தினாலே அவர் ஜெயித்தபடினாலே என்னாச்சுன்னா, அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா துறைத்தன வல்லமை அதிகாரங்கள் உங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க, நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு புரியல. அந்த சிலுவையில அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு விடுதலை. நீங்க விசுவாசித்ததுனால இப்பொழுது உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? சிங்காசனம் எப்ப தெரியுமா? ஜெயித்து முடிச்சவனுக்கு தான். ஆமென். அல்லேலூயா.
அப்ப நான் என் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிற அவருடன் சொன்ன என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆலோசனையை புரிஞ்சுக்கீங்க. Is it your with me? நீ என்னோடு கூட இருக்கிற, உன்னதங்கள் என்னோடு கூட நீ உட்கார வைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? You have already overtaken. You're an overcomer. Praise the Lord. Hallelujah. அந்த யுத்தம் என்ன? நல்ல யோசனைப்படி, நல்ல யோசனை. அதனால கர்த்தருடைய ஆலோசனைக்கு போய் நில்லுங்க, தேவனிடத்துல நில்லுங்க, தேவனிடத்துல கேளுங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வேண்டாம் அந்த பொல்லாத இருதயத்தின் யோசனைகள் வேண்டாம், இந்த கடினம் நமக்கு வேண்டாம். Don't give excuses. Who is the person who gives excuses? யார் தெரியுமா? பொல்லாத இருதயம் உடையவன், கடின இருதயம் உடையவன். The one who does not want to obey, கீழ்ப்படிய விரும்பாதவன் தான் என்ன சொல்லுவான்? போயிட்டு வாங்கப்பா, அப்பா இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லுங்களேன். யாரும் வேலை சொன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. Everybody wants to. Praise the Lord. சரி, என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களால வழியில நடக்கவே முடியாது. See, the path which God has for you is a victory path. அது ஜெயம் எடுத்த பாதை, அது மகிமையின் பாதை, அது மேன்மையின் பாதை, அது கனமுள்ள பாதை. அந்த பாதையில நீங்க நடக்கும் பொழுது ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்க எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். அதனால கவுன்சில் ஆஃப் காட், தேவனுடைய ஆலோசனைக்கு போய் நிற்கணும். ஆமென். பொறுத்துக்கீங்க. ஆமா. 119 சங்கீதத்துல 130 வசனம் பாருங்க. 119 சங்கீதம் 130. Psalms 119 and 30. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை, ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்ன பண்ணோம்? பிரசித்தம். Your word, the entrance of your word gives understanding. Is it right? In English, gives light. The entrance of your word gives light, and it gives understanding to the simple. Praise the Lord. எனக்கு புரியலன்னு சொல்லாதீங்க. புரியாதவனுக்கு தான் வெளிப்பாடு கொடுக்குது. அதான் வார்த்தை. அதனாலதான் தேவனுடைய வசனத்தை மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்னாதீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க விரும்புற மாதிரி எதிர்பார்க்கிறீங்க. நீ அமர்ந்திருந்து நானே தேவனிடம் அறிந்து கொள்ளுன்றது என் யோசனைக்கு ஏற்றபடி இல்லை, அவருடைய யோசனைக்கு ஏற்றபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, அவர் யோசனை என்ன? இந்த வார்த்தை கொடுத்தாரு, இந்த வார்த்தையை எதற்கு கொடுத்தார் என்பதை அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு நான் அவரிடத்துல எப்படி ஆண்டவர்னு சொல்லி கேட்டு நடக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உம்முடைய வசனம் பிரசித்தம், வெளிச்சம் தான், அந்த லைட். அப்போ இருளா இருக்கிற சூழ்நிலையில எங்க உடனே என்ன வருது? When you receive the word, you receive light. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாகுது. இப்ப என்ன வருது? உணர்வு. வெளிச்சம் வந்த உடனே தெரியுமா என்ன நடக்கும்? இருள் இருக்கிற எல்லாம் வெளியாகுமாங்க. That is why you walk in the word. வசனத்துல வாழும்போது என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள், அந்த சூழ்நிலையில காணப்படுகிற இருள் எல்லாம் என்ன பண்ணும்? வெளியரங்கமாகும். அப்ப எனக்கு எப்படி தெரியும்னா, மறைப்பொருளா தெரியாது, எல்லாம் தெளிவாய் தெரியும். நான் என்ன தப்பு பண்ணது எனக்கு தெரியும், எதனால நான் சிக்கன தெரியும். அல்லேலூயா. இப்ப வெளியே வரதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனை அதுதான். ஆனால் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், ஞாபகம், மனுஷனுடைய யோசனை அநேகம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணும்? நிலை நிற்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ நம்முடைய பகுதியை சங்கீதத்துல பார்க்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கர்த்தாவே எனக்கு தெரிவியும். இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய காரியத்தை, அவருடைய ஆலோசனை குறித்து, வார்த்தை குறித்து, ஏன் நம்ம நடக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ வாட் ஷுட் ஐ டு, இதான் ரொம்ப முக்கியம். இப்போ பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன உங்களுடைய ஜெபமா மாறணும்? கர்த்தாவே உங்களுடைய வழிகள் எனக்கு தெரிவியும், உங்களுடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். இப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேன், ஆனால் தேற்றமான இடத்துல அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தில் உங்களை போதித்து நடத்துவார். அப்போ அவர் உங்களை போதித்து நடத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். You have the Holy Spirit with you. Praise the Lord. உங்க ஆலோசனை இல்லை, உங்க இருதயத்தின் கடினத்தினால் உண்டான, பொல்லாத இருதயத்தினால் உண்டான ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை இல்லை. Praise the Lord. அவருக்கு கேளுங்க. இதான் சொல்லுங்க. எந்த பக்கம் தப்பிக்கிறதுனே தெரியல, ஆமென், கேளுங்க. Praise the Lord. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அதே அடைக்கப்பட்ட கதவு உள்ள கடந்து போறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். நம்ம என்ன நினைப்பா, யார் வந்து கதவு திறப்பா, யார் உடைப்பா, இவர் உள்ள கடந்து வர செய்வார். அதான் அவருடைய ஆலோசனை. ஆமென். நம்ம கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? கேளு. அப்பா உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். Teach me, show me, teach me. சொல்லுவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க, போதிங்கப்பா. ஆமென். அவர் போதிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உட்காரணும். ஸ்தோத்திரம். நான் பாட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நீங்க பாட்டு இப்படி அப்படி அப்படி போனீங்கன்னா என்ன உள்ள போவோம்? அப்ப நான் போதிக்கும் போது என்ன பண்ணணும்? உட்காரணும். நோட்ஸ் எடுக்கிறீங்க. See, that's how it goes. ஏன்னா திரும்ப போய் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அப்ப தேவன் எனக்கு போதிக்கணும்னு சொல்லி நான் கேட்பேன் சொன்னா, சூழ்நிலையில பிரச்சனை என்ன பண்ணணும்? I sit down. சொல்லுவாங்க, சரி நான் போய் உட்காடுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் போய் உட்காரேன், பயங்கரமான பிரச்சனை மத்தியில போய் நான் உட்காடுறேன். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. அவர் பேசவே மாட்டார். 1 மணி நேரம் உட்காடுறேன், அவர் பேசவே இல்லை. 2 மணி நேரம் உட்காடுறேன், பேசல. இப்ப என்ன ஆகும்? எனக்கு யாருமே உட்கார்ந்ததுக்கு இல்லையா? சோதரம் சோர்ந்து போயிடும். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் அது பதில் இல்லையா? அது அவர் மௌனமா இருப்பது பதில் இல்லையா? இல்லையா? என்ன பிரச்சனை தெரியுமா? நான் உள்ள போனா அவர் பேசணும், இதுதான் பிரச்சனை. புரியுதா? We are not looking for him, we are looking for what we want. எனக்கு ஆலோசனை வேணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, ஜபத்துக்கு வருவாங்க. ஜபத்துக்கு வந்துட்டு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு பதிலும் சொல்லுவாங்க. ஆமா, இதுக்காக ஜெபிங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசணும். புரியுது அவங்களுக்கு? என் பையனோட பேசணும், இதெல்லாம் பண்ணணும். அவங்க திரும்பி வரணும். இப்ப என்ன பண்ணாங்க அவங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல ஜபத்துக்கு வரல, அவங்க இவங்க சொல்றதை செய்யணும் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனா என்ன நினைச்சுக்கிறோம்? ஜபம் வேணும். இப்போ ஆண்டவர் அதை செய்யலன்னு சொன்னா ஆண்டவர் ஜெபிக்கல, ஓகே ரைட்டு, உபவாசம் போடுவோம், இல்லையா இன்னொருத்தவங்களை போய் பார்க்க போகலாம். அந்த ஊழியக்கார பவர்ஃபுல். என்ன எதிர்பார்த்து போறோம்? What we want. சொல்றோம். அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க. பார்ப்போம் சேனை ஃபுல்லா வந்து
ரதங்கள் அப்படி வருது, இந்த பக்கம் செங்கடல் இருக்குது. இவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்து இருக்குது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முடியல, உட்கார முடியல. உட்கார முடியல. மோசையோடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, கல்லெறிந்து கொள்றதுக்கு எழும்புறாங்க எல்லாரும். மோசே தேவ சமூகத்துல போய் முறையற்ற நிலைமைக்கு போயிட்டாரு அவரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காரு, எகிப்துல கர்த்தர் இறங்கி வருவார். எகிப்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் இறங்கி வருவார், அற்புதங்கள் நடப்பாங்க. அதே எதிர்பார்த்தாங்க. நீ அமர்ந்து இருந்து நான் சேர்த்து அவங்க நினைச்சாங்க மேல இருந்து ஒரு நெருப்பு வந்து எல்லாத்தையும் எரிச்சிடும். அதான் எதிர்பார்க்க, தப்பிக்கிறது அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா தப்பிக்க முடியாது, வெரி கிளியர் அவங்க. ஏன்னா இந்த பக்கம் கடல், எங்க தப்பிக்கிறது நம்ம? சோ என்ன நடக்கணும், என் எதிரியை போட்டு தரணும். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம புரியுதா உங்களுக்கு? இதான் நம்ம இருக்கிறோம். இப்ப நீ அமர்ந்து இருந்து நானே தேவனிடம் அறிந்து கொள்ளுகிற உடனே நம்ம ஆலோசனை பண்ணிட்டோம். இப்படிதான் செய்வார். அதனாலதான் என்ன பண்ணு சொன்னா, நீர் போதித்தருளும். நீங்க உடனே எடுத்து டக்குன்னு போடுறீங்க போட்டு, இப்படி செய்வார் அப்படி சொல்லுவோம். அவர் செய்வார், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எப்படி செய்வார் அவர் சொல்லணும். அமர்ந்திருக்க சொன்னாரா, அமருங்க. அமருங்க. அப்புறம் என்னப்பா செய்யணும், ஒண்ணுமே சொல்லலையா, உட்கார் சொல்லுவோம். கர்த்தர் கிறிஸ்துவ, அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தர் நல்லவர். அடுத்து தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 25 போதித்தருளும். அடுத்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வழிகளை எனக்கு தெரியும், நம்பர் 1. ரெண்டாவது பாதைகளை எனக்கு போதித்தருளும், டீச் மீ யுவர் வேஸ். இப்போ அடுத்தது பாருங்க, உங்களுடைய சத்தியத்துல என்னை now Lord என்ன சொல்றது இங்கிலீஷ்ல பாருங்க, lead me. Praise the Lord. எனக்கு சொன்னீங்க, எனக்கு டீச் பண்ணீங்க, அது போதாது. இப்ப என்ன பண்றேன், you have to lead me. Praise the Lord. மோசே ஜனங்கள் எல்லாம் வெளியே வந்தாச்சு, புறப்படணும். அப்ப சொல்றா, ஆண்டவரே நீர் வராமல் நாங்க எங்க போங்க. Praise the Lord. Hallelujah. Amen. ஓடல. Said no, you have to come. ஏன் சொன்னா, நீர் தெரிவிக்கலாம், நீர் என்னை போதிக்கலாம், ஆனா நீர் தான் என்னை நடத்தணும். இதான் தாவீது. புரியுதா உங்களுக்கு? அவன் லைஃப்ல ஆண்டவர் தெரிவிக்க சொல்லி அறிவிப்பை வாங்கிக்கிறான், அவர்கிட்ட போதனையும் வாங்கிக்கிறான், ஆனா சுயமா செய்யறது. யூ லீட் மீ. அப்பதான் ஆண்டவர் மோசே எடுத்து சொல்றாரு, என் சமூகம் முன்பாக. Hallelujah. See, this is Christian life. I got the promise, I got the word from the Lord, everything is fine. This is what God is going to do, this is the dream God gave. Wow, glory to God. But I'm not going to move unless you go before me. நீர் என்னை நடத்தாம நான் போக மாட்டேன். Because I don't know. எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Glory to God. Oh, shut. அது முடிக்கும் போது அது வாசிங்க. நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் 1 hour இல்ல, நீர் வந்து என்னை நடத்துற வரைக்கும் நான் போக மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் ஆசீர்வாதம். இது ரொம்ப டஃபா இருக்கும், வெரி டஃப். ஆனா ஒரு முறை போதும், ஒன்லி ஒன்ஸ் இதை உடைச்சிட்டீங்கன்னா ஸ்டவம் வரலாம், பொருளலாம்,
போட்ல தண்ணி வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? நீங்க கடத்தாம நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். என்னுடைய ஃப்ரீடம் முக்கியம் இல்லை, என் ஜீவன் முக்கியம் இல்லை, எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. உங்களுடைய பாதைகள் நீர் என்று நடத்துகிறது முக்கியம். நீங்க தான். I want you to leave. இந்த அனுபவத்தை ஒரே ஒரு முறை போகும். பயங்கர டெம்ப்டேஷன் இருக்கும், பயங்கர டெம்ப்டேஷன் இருக்கும். நம்ம செத்தா சாப்பிட்றோம். ஆனா இந்த பொருசில் என்ன பண்ண மாட்டேன். ஒன்லி ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் இந்த பிரேக் த்ரூ எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் ஆண்டவங்களை இதை அழைச்சு போக மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா தன் ஈசாக்கு கொடுத்த பின்பு அதுக்கப்புறம் இயேசு ஆனவர் அந்த மனாந்தரத்துல பிசாசுகளை சோதிப்பட்ட பின்பு அவ்வளவுதான். Everybody you see the final thing. போய் காத்திருங்கன்னு சொன்னாரு. காத்திருந்தாங்க. எத்தனை நாள் தெரியாது, காத்திருந்தாங்க. They just waited on the Lord. The Holy Spirit came upon them. அவ்வளவுதான். That's over. Praise the Lord. Okay. அதுக்கப்புறம் எப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கைய இனி அவர் டெஸ்ட் பண்ண அவசியமே. உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பூரர் ஆயிட்டீங்க. இப்போ அவருக்கு தெரியும் நான் போனேன்னா இவங்க போக மாட்டாங்க. ஆமா. Praise the Lord. One day I was meditating on Abraham and Isaac. அந்த இதை கொடுக்கறது. அப்போ அந்த இதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது நான் ஃபீல் பண்ணது. இது டாக்டர் நகரம்னா இது நான் ஃபீல் பண்ணது. அவன் என்னச்சுன்னா அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, தன் கத்தை எடுத்துட்டு ஓடிதான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியது, ஓடி பிடிக்கணும் கையை. See, that was the life Abraham lived. இப்பொழுதும் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்று இது நான் அறிவேன். அதுக்கப்புறம் பிளஸிங் பாருங்க. தன்னுடைய சொத்து எல்லாத்துக்கும் ஒரு வாரிசு வேணும் என்று சொல்லிதான் தேவன் முன்பாக நின்றார். ஆனா இப்பொழுது கர்த்தர் கேட்ட பாத்திரத்துல அதை கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. He just lifted and God had to shout. Praise the Lord. அப்படிதான் நீங்க only once நிற்கணும். If I die, I die, but I will not follow. நீங்க வராம இல்லை. ஏன் சொன்னா நீங்க வந்தாதான் என்னை நீதியின் பாதை நடத்துவீர், செவ்வையான பாதை நடத்துவீர், உண்மை மகிமைப்படுத்துற பாதை நடத்துவீர், உண்மை உயர்த்துகிற பாதை நடத்துவீர். அப்பொழுதுதான் எல்லாரும் உண்மை காண முடியும். ஆண்டவரே, ஆகையினால நீர் வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் முழுதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. This spirit should be your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நீங்க சொல்லித்துக் கொள்வதற்கு உங்களை இப்போ set your things right. ஏன்னா இனி உலக வாழ்க்கை வேண்டாம், இயற்கையான வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அது எங்க உண்டாகும்னா வசனத்தின் வாழ்க்கை மாறும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் மாறும். செங்கடலிலே வழி உண்டாகும், தண்ணீர் ராட்சசமாய் மாறும், உண்டாகும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நிரம்பி வழிவீர்கள். உங்களுடைய காரியங்கள்லாம் ஜெயமா இருக்கும். வானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்துடும். மனுஷருடைய தயவு உங்களுக்கு உண்டாகும். போகிற இடமெல்லாம் அதிசயம் உண்டாகும். முதல்ல நீங்க கஷ்டப்பட்டு நீங்க பண்ணி நீங்க பண்ண எல்லாம் இப்ப அப்படி இல்லை, எல்லாம் லகுவா மாறும். எப்படி உண்டாயிற்று உங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் சொல்ல தெரியும், தேவனுடைய கிருபையே. Hallelujah. It is a grace of God. Amen. இந்த இடத்துக்கு போ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This should be your life. This should be your life. And it's a glory life. Amen. அப்போ வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் என்ன பண்ண சொன்னாதீங்க, உங்க ஆலோசனை போன்றாதீங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய ஆலோசனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு லிமிடேஷன் போடணும். அது செய்யாதீங்க. கேட்டுட்டு போவான் என்ன ஆண்டவரே, what is that you want? இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உம்முடைய ஆராதனைக்கு வருவதற்கு எந்த தடையும் எனக்கு இருக்கக்கூடாது, எல்லா தடையும் உடைக்கிறேன். கேளுங்க, நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யோசேப்பு எகிப்துல ஆண்டு வைக்கிறாரு. நீங்க பார்க்கணும், எகிப்துல வைக்கிறாரு. அவன் எதிர்த்து இருக்கிறான். அவன் திருமணம் பண்ணது பாத்தீங்கன்னா எகிப்தினுடைய அந்த ரிலிஜியஸ் லீடருடைய பொண்ணு அவன் திருமணம் பண்ணது. ஆனா அவன் தன் தேவனை மறந்தே போகல. முடியும் போது தன் மரணம் வருது. அவன் சொல்றான், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவீங்க, வாக்குத்தத்தமுடைய தேசத்துக்கு போவீங்க, என் எலும்புகளை விட்டுட்டு போயிடாதீங்க. சரி, அப்ப எவ்வளவு வைராக்கியம்! புரிஞ்சுக்கீங்க, இதான் தேவ மனுஷன். We don't live for ourselves, we live for His glory. நீங்க போவீங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க, என் எலும்புகளை விட்டுட்டு போயிடாதீங்க. Take it, because I don't belong to this land. கர்த்தரை அனுப்புனது உண்மைதான், இந்த பூமிக்கு எனக்கு அனுப்புனது உண்மைதான், இங்க பூமியில எனக்கு செய்யறதுக்கு அனுப்புனது உண்மைதான். ஆனா இந்த பூமியில வாழ்ந்து இங்கே மறித்து இங்கே அடக்கப்படுவதற்கு அல்ல, உயிரோடு எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே என்றென்று நான் இருக்கும்படிக்கு கர்த்தரை தெரிந்திருக்கிறார். ஆகினால இந்த உலகத்தோட நான் ஒட்டி வாழ்வதில்லை, இது எனக்கு பகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to do that. இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். வைராக்கியம் இருக்கும், இந்த வார்த்தை நினைக்கணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை மாத்திரம் அந்த ஆலோசனையில நீ புரிக்கிறதுக்காக ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஒண்ணு, 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 18. கர்த்தருடைய ஆலோசனை காரியங்கள் சொல்றேன். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். சோ இந்த ஆலோசனை இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், இயேசுவை கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு என்ன பண்ணலாம், தேவனோட கூட ஒப்புரவாயிருச்சு. புரியுது உங்களுக்கு? we have no enmity with God. தேவனோட நமக்கு எந்த ஒரு பகை இல்லை. we are reconciled. சரிங்களா? அப்போ அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் அவரோடு கூட உறவாடுவதற்கு எந்த தடையும் இல்லை, அவரிடத்திலிருந்து நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. இப்ப என்ன பண்ணிடாதீங்க, மனுஷனுடைய ஆலோசனை உள்ள போட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க, பாவம், நான் இன்னும் பூரணம் இல்லை, நான் இன்னும் சரி இல்லை, புரியுதா உங்களுக்கு, நான் இன்னும் ஒழுங்கு இல்லை, சொல்லணும். இதுக்குள்ள போக எனக்கு ரீகன்சைல். நீங்க பாவியா இருந்தா பரிசுத்தரோட நீங்க என்ன பண்ணிட முடியாது, ஒப்புரவாக்கப்பட்டிருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள் ஆனதால் தகப்பனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் சொல்லும்போது வார்த்தை பயன்படுத்துறார் பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அல்லேலூயா, உங்களை இல்ல, தனியாக கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் தேவனுக்கு கூட ஒப்புரவானது எப்படி சொன்னா, கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய சரீரத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட புதிதும் ஜீவனான மார்க்கத்தினாலே நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடி பிறந்தது ஆவியில பிறந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே கர்த்தரும் நீங்களும் இசைந்து போக முடியும். Praise the Lord. It's because of Christ. அப்போ என் பலவீனங்களை நான் பார்க்கிறதுக்கு இல்ல, என் பலனாகிய கிறிஸ்துவை கொண்டு நான் பிதாவோட கூட பேச தெரியணும். அப்போ என் சுதந்திரத்தை பெறணும். நான் என் இயேசு என்கிற நாமத்துல நான் எதை கேட்டாலும் என்ன செய்வாரு, கொடுப்பேன். அப்ப நான் என்ன பண்றேன், நல்ல ஆலோசனை வேதத்தை வாசிங்க, வேதத்துல கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எடுங்க, எடுத்துட்டு கேளுங்க. இட் இஸ் யோர்ஸ். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்க, அவர் வார்த்தையை பாருங்க. நான் ஒப்புரவாக்கப்பட்ட ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வழுவாதபடி என்னை காக்கிறவரும் மாசற்ற பிதாவின் சன்னதியிலே மகிழ்ச்சியோடு என்னை நிறுத்தக்கூடிய வல்லவராகி அவர் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் என்ன செய்கிறேன், அவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன்.
அப்படி ஆலோசனை பெற்று, என் சுய ஆலோசனை இல்லை, நான் ஆண்டவருக்கு இப்படி இருப்பேன், நான் ஆண்டவருக்கு அப்படி இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், நீ இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? தேவனிடத்துல எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவரோடு கூட இசைந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு போதி தரணும், என்னை ஆண்டவரை கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தும், என்னை நடத்தும். அல்லேலூயா. ஆமா, விழுந்தனா எழுப்பு தெரியணும். விழுந்ததை குறித்து என்ன பண்ணீங்க? நேரத்தை வீணாக்காதீங்க. விழுந்து நீங்க எழுப்புவதற்கு கவனத்தை செலுத்துங்க. ஆமா, ரோட்ல போறோம், அசுத்தத்துல காலை வச்சுட்டா அதே அசுத்தத்துல எத்தனை பேர் நடந்து போறீங்க? இல்ல, கால் வச்ச மாத்திரத்துல நிம்மதியா இருக்க முடியாது. எப்படியாச்சும் போய் என்ன பண்ணிடணும்? உடனே எங்கேயா போய் கல்வி அவனை தூக்கி போட்டு பண்ணணுமா இல்லையா? நமக்கு இதேதான் பாவம்ன்றது. உங்கள் பலவீனத்துல நீங்க விடுவீங்களா? ஜெயமடைக்க முடியலன்னு சொன்னா என்ன பண்ணாதீங்க, உங்களே குறை பேசிக்கிட்டு அங்கே உட்காராம உடனே எழுப்பி இயேசுடைய ரத்தத்தை கொண்டு உங்களை கல்வி சுத்திகரித்து இனி விழாதபடிக்கு ஆண்டவர் என்னை போதித்தருளோ, என்னை நடத்தும் என்று சொல்லி அவரை கேளுங்க. உங்களால கூடாது, அது தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. If I think I can be holy for God, I will fall. அவரை அல்லாமல் முடியாது. I have to call him to lead me. பரிசுத்தத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே, உத்தமத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே, உண்மையில நடத்தும் ஆண்டவரே, நீதியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்மை பிள்ளை போல என்னை நடத்தும் ஆண்டவரே. Oh, glory to God. ஷாத்தாரலா. இதுதான் வந்து ஆலோசனை, தேவனுடைய கவுன்சில். You are my child. I have already reconciled you with me in Christ Jesus. Hallelujah. You are my heir. என்னுடைய சுதந்திரவாளி. Hallelujah. There is nothing that is restrained from you in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்று உங்களுக்கு தரப்படவே இல்லை, எல்லாம் உங்களுடையது. ஆமென். மூத்த குமாரன் பார்க்க தகவல் சொல்றாரு, எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார், என்னுடையதெல்லாம் ஞாபகம். இன் கிரைஸ்ட். ஓ ஷாதா, இன் கிரைஸ்ட். ஆமென். அப்போ it's not that I deserve it, but in Christ it's a different story. என் சுயத்துல, மாம்சத்துல நான் அருகதை அற்றவன், பாத்திரனே அல்ல, ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே நான் பாத்திரனா இருக்கிறேன். இப்போ நான் பேசும்போது எப்படி பேசணும்? அதோட பாவியா இல்ல, பிள்ளையாய் பேச தெரியணும், தைரியமாய் பேச தெரியணும். You don't go hide. ஆதாமை போல ஒளிந்து கொள்ள வேண்டியதல்ல, தைரியமாய் கிருபாசனத்திலே வரக்கூடிய நம்ம ஸ்லாக்கியம் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு உண்டாக இருக்கிறது. ஆமென். சொல்லணும் என்ன சொல்றது? துன்மார்க்க ஆலோசனை கேட்காதீங்க. அவர் பரிசுத்தர். நீங்க வந்து இருக்கிறீங்களா? அந்த இது இருக்கா? சொல்லுவாங்க. உதயமுடைய கருத்து சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து போதிக்கப்பட்டதுனால அப்படியே மண்டையில இருக்கும். அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருந்தேன். அதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாச்சுன்னா அப்படி டவுன் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு தெரியாதுனால நான் சொன்னேன், நீங்க கர்த்தருடைய ஆலயமான்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஆமா. நீங்க பாவம் செய்யறது இல்லையான்னு கேட்டேன். யோசிச்சாரு, சரிங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆமா, எந்த மனுஷன் பரிசுத்தமா அப்படின்னாரு. உங்களுக்குள்ள அவர் எப்படி வாசமா இருக்காரு? நீங்க பேசுறதுலாம் என்ன பேசுறீங்க? பாவம் செஞ்சா அது வராது, இப்படி இல்லைன்னா அது வராது, அது இல்லைன்னா இது வராது. நீங்க அப்புறம் உங்களுக்குள்ள மட்டும் எப்படி இருக்காரு? ஏக்குள்ள எப்படி இருக்காரு? ஏன்னா வேத வசனத்தை தெரியல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறது இல்லை. ஆமென். சொல்லுவாங்க, நான் பிதாவும் நானும் வந்து உங்களுக்குள் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன். அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணன். மறந்துடாதீங்க, இன்னைக்கு அதே தேவன் தான். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
அப்ப என்ன அர்த்தம்? அவர் என்ன பார்க்கல? அந்த ரத்தத்தை காண்கிறார், கிறிஸ்துடைய சரீரத்தை காண்கிறார். மறந்துடாதீங்க, நான் அடக்கம் பண்ணப்பட்ட ஆயிற்று. அடக்கம் பண்ண ஆயிற்று, கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இன்னைக்கு சரீரத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சரீரத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். கிறிஸ்துவை நான் அணிந்திருக்கிறேன். இல்ல பிதா பார்க்கப்பட மாட்டாரு. அவர் பிரசன்னத்துல நான் போகப்பட முடியாது. ஏன்னா இருளானது வெளிச்ச தண்டையில போக முடியாது. ஆனால் இன்றைக்கு தைரியமாய் போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா, நான் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை நான் அணிந்திருக்கிறேன். I put on the new man. Praise the Lord. அப்படியே ஆலோசனை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் எடுக்காதீங்க, சுயநீதிக்குள்ள போகாதீங்க. உங்களுடைய நீதி குப்பையும் கந்தையுமா இருக்கிறது. Don't give excuses. Anytime you can walk in. தெரியுமா உங்களுக்கு? இயேசுடைய ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடினால தைரியமா நீங்க கிருபாசன தண்டையில போக முடியும். ஆமா, ரத்தம் நல்லவராகவே இருக்கிறார். கடைசியா இந்த வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி முடிக்க, பிரசங்கில ஞானி அவன் எழுதி வைத்தது 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Ecclesiastes chapter 12 verse 13. கடைசி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. சம்பனியாச்சு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், வசனத்தை கைக்கொள். இதுதான் ஆலோசனை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களை கைக்கொள், இது எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை. ஏன் சொன்னா, அது பிடித்து கொண்டு போனீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இந்த உலகத்துல கர்த்தரை போல ஆமென் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஜீவி, அந்த மகிமையான ஜீவியத்தை இந்த பூமியில வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆவிக்குரிய ஜீவன் சொன்ன உடனே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நினைக்காதீங்க, அது முடிய லைஃப். ஆமென். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, எதை நம்ம இழந்தோமோ, the perfect life, zoe life, ஆதாமுக்கு கொடுத்திருந்த அந்த ஜீவன் ஞாபகத்துக்கு இருக்கணும். அது அவன் இழந்தத கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப இந்த பூமி சாபத்தில் இருக்கிறதுனால, இருளில் இருக்கிறதுனால இதை நம்ம பார்க்க முடியல. இப்ப நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது எல்லா கிரியைகளும் இந்த என்ன சொல்றது நித்திய ஜீவன் இந்த வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லாம் மாறும். Praise the Lord. Everything, it is created in holiness and righteousness. புரிஞ்சுக்கணும். எல்லா நன்மை உண்டாகும்படிதான் உண்டாக்கினார். மனுஷன் பாவம் செய்ததனாலே எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஒரு வசனம் இருக்கிறது, தேவகுமாரர்கள் வெளிப்படுவதற்காய் கிரியைகள் எல்லாம் நம்ம பண்ணி கொண்டிருக்குது, காத்து கொண்டிருக்குது. இட்ஸ் groaning. ஆமா. அப்ப நீங்க வெளிப்படும் பொழுது அந்த நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை வெளிப்படும் பொழுது, தேவ வார்த்தையில கர்த்தருடைய ஆலோசனை பெறும் பொழுது எதிர்த்து பெற்றுக் கொள்ளும். தேவ வார்த்தையில அந்த தேவ வார்த்தையை பெற்ற அந்த ஆலோசனைப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அது என்ன உண்டாகிறது? நித்திய ஜீவன், சோவே லைஃப், நித்திய ஜீவன் உண்டாகிறது. இந்த நித்திய ஜீவன் உண்டாகும் பொழுது அதுக்கு எல்லா கிரியைகளும் உயிர் அடைகிறது. அவைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.